தமிழோடு வளரும் தமிழால் மலரும் உங்கள் அனைவருக்கும் அஞ்சனாவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு இன்சொல் கேளீர் பகுதியில் நாம் கெட்டதில் நல்லதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கெட்டதில் நல்லதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாமா? தாய்லாந்து நாட்டில் துறவிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு களிமண் சிலையை அவங்க பக்தர்களை வச்சு இன்னொரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு பழமை வாய்ந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த களிமண் சிலையை அவங்க ட்ரக்கில் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவே நிறைய மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெய்கிற கட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எதுவும் கை கொடுக்கலை. அந்த மழையோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த சிலை கரைய ஆரம்பிக்குது. அந்த சிலை கரைய ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில் அந்த பக்தர்களோட மனநிலை ரொம்பவே மோசமாக போகுது. காரணம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக நம்ம முன்னோர்கள் வச்சுருந்த இந்த சிலையை நம்மளால் பாதுகாக்க முடியலையே அப்படின்னு தான். அந்த நேரம் அந்த சிலை கரைய அதிலிருந்து தங்க சிலை ஒன்று வெளியில் தெரியுது. போய் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது அதில் இருக்கிறது தங்க புத்தர் சிலைன்னு. அந்த தங்க புத்தர் சிலையை என்ன செய்கிறாங்க, அவங்க வழிபாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். அந்த களிமண் சிலையில் எப்படி தங்க சிலை வந்ததுன்னு. அதாவது துறவிகள் எதிரிகள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த சிலை மேலே களிமண்ணை பூசி வச்சுருந்துருக்காங்க. இது மாதிரி தாங்க வாழ்க்கையில் நம்ம கெட்டதுன்னு நினைக்கிற ஒரு சில விஷயம் கூட நமக்கு நல்லதாக அமையும். எடுத்துக்காட்டால் நம்ம பாருங்களேன், ஒரு தொழில் தொடங்கியிருப்போம். அந்த தொழில் தொடங்குகிற சமயத்தில் யாராவது ஒருவர் நமக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்களே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் ஒரு சில நஷ்டம் நமக்கு வரும். ஆனாலும் அந்த நஷ்டமும் நமக்கு நல்லது தான். என்ன காரணம்னு சொன்னால், நம்ம அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம். இப்படி தாங்க வாழ்க்கையில் கெட்டதில் நல்லது என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு வெற்றி மட்டுமே வந்து சேரும்னு சொல்கிறேன். எண்ணம் ரொம்ப வலிமையானது. எந்த இடத்துலையும் எண்ணங்களோட வலிமை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லதை விதைப்போம் நல்லதே நடக்கும் என்று. நன்றி.